ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிங்கை வச்சு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரிங் பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ குந்தன் ஷேப் வந்து ஐ ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒயிட் கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லேயரில் B6000 க்ளூவை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட் லேயரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தனுக்கு மேலே, அதாவது ஃபஸ்ட் லேயரில் ஒட்டியிருக்க குந்தனுக்கு மேலே வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் வந்து நீங்கள் அதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் அந்த கலரை வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒட்டியிருக்கிறது வந்து ஒயிட் கலர். ஸோ அது எப்படி ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டியிருக்க லைனில் 2 குந்தனுக்கு இடையில வந்து அந்த செகண்ட் லேயரில் உள்ள குந்தன் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லேயர் வந்து குந்தன் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அந்த குந்தன் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்காக அந்த செகண்ட் லேயருக்கு மேலே குந்தனுக்கு இடையில வந்து நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு 2 குந்தனுக்கும் நடுவில் வந்து ஒரு பிங்க் கலர் குந்தன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நடுவில் வந்து ஒயிட் கலர் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள குந்தன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சென்டரில். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்பவே ஈஸியானது ரிங்கில் வந்து நம்ம ட்ரை பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.